வெல்கம் டு சுபிக்ஷம் அகாடமி. பங்குச்சந்தை பற்றிய வீடியோ பறந்து கொண்டிருக்கும் வேளையில நம்ம அகாடமியும் சும்மா இருக்கலாமா அப்படின்ட்டு இன்னையிலிருந்து பங்குச்சந்தை பற்றிய வீடியோக்கள் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ எல்லாருக்குமே பங்குச்சந்தை அப்படிங்கிறது ஃபெமிலியரான ஒன்றா ஆகிப்போச்சு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறதும் ஃபெமிலியராக இப்போதைக்கு ஆகிப்போச்சு. ஸோ நம்ம சேனலில் ஸ்டார்டிங்கில் வீடியோ போடும்பொழுது இந்த அளவுக்கு ஒரு பரந்துபட்ட நெட்வொர்க் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அங்கங்கே ஒரு சில பேர் பண்ணாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. காலேஜ் படிக்க ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட ஆர்வமாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு வாட் இஸ் மார்க்கெட் அப்படிங்கிறத படிங்க. ஸோ மார்க்கெட்னா என்ன, மார்க்கெட் எப்படி ஃப்ளோ ஆகுது, அதையெல்லாம் படித்து இன்றைக்கி உங்கள் கையில் ஒரு ₹100 இருக்க மாதிரி ஒரு அச்சீவ் பண்ணி ஒரு பேப்பர் ட்ரேட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ரி ஆகுங்க. ஏன் அப்படின்னா மார்க்கெட் என்றைக்குமே ஒரு ஸ்டேபிளான ஒன்று அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ 1 இயரில் பாருங்கள், நமக்கு நிஃப்டி ரிட்டர்ன் 5.43 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. நார்மலாக ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோட ரிட்டர்ன் எவ்வளவு? ஸோ இன்னைக்கு 6.8 ஸோ எஸ்பிஐயே கொடுத்தாங்க. ஆனால் நம்ம நிஃப்டியோட 1 இயர் ரிட்டர்ன் எவ்வளவு? வெறும் 5% தான். ஸோ இந்த 5% ரிட்டர்னுங்கிறது இப்போ கொஞ்சம் புல் மார்க்கெட் வந்துச்சு. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் டேரிஃப் போட்டாங்க. அந்த டேரிஃபை கேன்சல் பண்ணாமல் ஒரு 90 days போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அப்படி போஸ்ட்போன் பண்ணதுனால மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவரி ஆனிச்சு. சப்போஸ் அதே டேரிஃப் கண்டினியூ ஆகும் அப்படின்னு இருந்தாங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் 20,000 பாயிண்ட் அப்படிங்கிற லெவலுக்கு போயிருக்கலாம். சரியா? ஸோ இப்படி நிறைய விதமான சர்க்கம்ஸ்டன்சஸ் எதுவுமே நம்ம தீர்மானிக்கக்கூடிய கிடையாது. ஸோ ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கும்பொழுது நல்லா இருந்தாங்க, நமக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க அப்படின்னு எதிர்பார்த்த இந்தியர்கள் அளவுக்கு அதிகமாக பங்குச்சந்தையை பூம் பண்ணி மேலே கொண்டு வந்தாங்க. 26,000 வரைக்கும் நிஃப்டியை கொண்டு போனாங்க. பட் அவர் வந்தவுடனே சில தடாலடியான நடவடிக்கைகள் எடுத்து டேரிஃப் கொண்டு வந்து மார்க்கெட்டை சரின்னு சரிச்சு விட்டாரு. ஸோ சரிச்சு இப்போ கொஞ்சம் கேன்சல் பண்ணி கொஞ்சம் மார்க்கெட் மூச்சு வாங்குது. ஸோ 24,000 அப்படிங்கிறது 2019 கொரோனாவுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு மூவாக தான் இருந்துச்சு. ஸோ கொரோனாவுக்கு முன்னாடி 14,000 அந்த ரேஞ்சில் இருந்தது. ஸோ இப்போ 24,000 26,000 அப்படிங்கிற ரேஞ்சில் 142 5 இயரில் 142.02 லெவலுக்கு வளர்ந்துருச்சு. ஸோ இப்போ நிஃப்டி 50 அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அந்த நிஃப்டி 50னா என்ன அப்படின்னா, ஸோ டாப் பெர்ஃபார்மிங் ஒரு 50 ஸ்டாக்ஸை என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த நிஃப்டி 50 அப்படிங்கிறது வைப்பாங்க. இந்த நிஃப்டி 50 அப்படிங்கிறது ஆரம்பிச்சதுலேருந்து ஸ்டேபிளாக இருக்கா அப்படின்னா கிடையாது. ஸோ புதுசாக ஸ்டாக்ஸ் உள்ள ஒரு அண்டர் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸை வெளியே எடுப்பாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு பீரியாடிக்கலும் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒவ்வொன்றா மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் நம்ம லிஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு 50 கம்பெனி. ஸோ இந்த 50 கம்பெனியில் வெயிட்டேஜ் படி எது அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் இந்த நிஃப்டி 50 எல்லாத்தையுமே ஓரளவு ரன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. சரியா? ஸோ இப்போ இந்த நிஃப்டி 50ல எந்த ஸ்டாக்ஸில் போட்டாலும் நமக்கு நிஃப்டி 50 ரிட்டர்ன் கிடைக்குமா அப்படின்னா அதுவும் சந்தேகம் தான். ஸோ உதாரணத்துக்கு இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கை பார்க்கலாம். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்கோட 1 இயர் ரிட்டர்ன் பாருங்க 27.78. ஆனால் நிஃப்டியோடைய 1 இயர் ரிட்டர்ன் எவ்வளவு? வெறும் 5 சம்திங் தான் இருக்குது. ஸோ அப்போ ஹெச்டிஎஃப்சியில் ஒரு 1 இயருக்கு முன்னாடி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா 28% கிடச்சிருக்கும். அது போக டிவிடெண்ட் அப்படிங்கிறது என்னது? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறது என்னது? உங்களுடைய நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இப்போ ₹10 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு கம்பெனியில், அந்த கம்பெனி ₹1 டிவிடெண்ட் கொடுக்காங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டாக்கில் ₹9 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ₹1 உங்களுக்கு திரும்ப கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படியே ஒரு 10 வருஷத்துல ₹10 உங்களுக்கு டிவிடெண்டாக கிடச்சிச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் உங்கள் கைக்கு வந்துருச்சு. அந்த ஸ்டாக்கோட வேல்யூ இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ டிவிடெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஹை டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கக்கூடிய ஸ்டாக்லேயே நீங்கள் போடலாம். ஹை டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்னது? கம்பெனியினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப செலவழிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பொதுவான உண்மை இருக்குது. ஸோ இப்போ என்கிட்ட ஒரு ₹100 இருக்குது. ₹100 நான் ஒரு கம்பெனி நடத்துகிறேன். ஒரு ₹10 ப்ராஃபிட் வருது. என்கிட்ட ஷேர் ஹோல்டர் 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேருக்கு அந்த ₹10 நான் ₹2 பிரித்து கொடுத்துட்டு மீதி ஒரு ₹2 மட்டும் எனக்கு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா என் கம்பெனி என்ன டெவலப் பண்ண முடியும்? ஸோ இந்த ஆஸ்பெக்ட்லேயும் இருக்குது. ஸோ சில வளர்ந்த கம்பெனிகள் என்ன செய்வாங்க, நம்ம இதுக்கு மேலே வளரணுமா அப்படின்னு யோசித்தும் கொடுக்கலாம். சில பேர் என்ன செய்வாங்க, நிறைய பேர் நம்ம ஷேர் மார்க்கெட்டை இன்னும் எனக்கு கேபிட்டல் வேணும், மார்க்கெட் கேபிட்டல் வேணும்னு சொல்லி ஷேர் மார்க்கெட் ப்ரைஸை க்ரோ பண்ணுறதுக்காக கூட டிவிடெண்ட் அப்படிங்கிறது இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அது 2வது ஃபேக்டர். ஸோ இந்த நிஃப்டி 50ல அப்போ ஹெச்டிஎஃப்சி அப்படிங்கிறது உங்களுக்கு 27.5% என்னன்னா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இதே இடத்துல நம்ம இப்போ இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் எடுத்துக்கிறோம். இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவருங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு கம்பெனி. ஸோ இதில் எல்லாருமே நல்லா போட்டிருப்பாங்க. ஸோ 5 இயரில் இதனுடைய ரிட்டர்ன் இவ்வளவு பாருங்க 9.63% தான். ஸோ 1 இயரில் இதனுடைய ரிட்டர்ன் -6.63% தான்.
ஸோ ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷில் இருந்து யூஸ் பண்ணுற எல்லாமே ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அண்டர் கீழே தான் வருது. பட் இருந்தாலும் இந்த எஃப்எம்ஜிசி அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய கம்பெனியினுடைய க்ரௌத் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நிஃப்டி 50ல நிஃப்டி 50 வளர்ந்த அளவுக்கு அதில் உள்ள ஸ்டாக்கும் வளரும் அப்படிங்கிறது ஒரு மித். ஸோ நிஃப்டி 50க்கு உள்ள ஒரு ஸ்டாக்கை நீங்கள் பிக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட மெத்தட் இருக்குது, ஏகப்பட்ட ஃபேக்டர் இருக்குது. அதை எல்லா சேனலுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் இருந்த போதிலும் நம்மளுடைய சேனலில் ஒரு தனித்துவமான ஒரு அணுகுமுறையில் உங்களை கொண்டு போகலாம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னாலே எந்த ஸ்டாக்கை எப்போ பிக் பண்ணணும், எப்போ செல் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு வந்துடும். சரியா? ஸோ இப்போ விப்ரோ எடுத்துக்கோங்களேன். 400 ரூபா இருந்துச்சு நான் பார்க்கும்போது விப்ரோ ஸ்டாக். ஸோ இப்போ எவ்வளோ வந்துருச்சு? 265. ஸோ பாருங்கள், அகர பாதாளத்தில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இது நல்ல ஸ்டாக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா விப்ரோ இஸ் ஏ கோல்டன் ஸ்டாக் தான். பட் இருந்தாலும் என்ன செய்ய முடியல, அது மார்க்கெட்டு கூட கொஞ்சம் போட்டி போட்டு வர முடியல. அப்போ இதுக்கு என்ன காரணம்? இது கடன் கூடி இருக்கா, என்ன கூடி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்ன இருக்குது? டிவிடெண்ட் ஈல்ட் ரேஷியோ தான் இருக்குது, 2.26% வந்து இருக்குது. ஸோ ஏர்னிங் பர் ஷேரு, பிஇ ரேஷியோ, பிபி ப்ரைஸ் டு புக் வேல்யூ. ஸோ இந்த ப்ரைஸ் டு புக் வேல்யூல பாருங்க 3.43, இதெல்லாம் வந்து சூப்பர் வேல்யூ. அதாவது இதனுடைய மீனிங் என்னன்னா, இந்த கம்பெனி இன்னைக்கு வித்தாங்கன்னா அவங்க இப்போ நீங்கள் 100 ரூபா அந்த கம்பெனியில் முதலீடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு 343 ரூபா கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த கம்பெனியினுடைய புக் வேல்யூ அப்படிங்கிறது இருக்குது. அசெட் அந்த அளவு வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் ஸ்டாக் வந்து கொஞ்சம் க்ரோ ஆகாமல் இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் கண்டிப்பாக இந்த ஸ்டாக் க்ரோ ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்படி டீட்டெயிலாக ஒவ்வொன்றும் அனலைஸ் பண்ணி ஏன் இது மார்க்கெட் குறையுது அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து போடுவோம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கனாலே போதும். ஸோ உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பற்றின ஒரு நல்ல ஐடியா வந்து கிடச்சிரும். ஸோ நம்பிக்கையோட நம்ம வீடியோ பயணத்தை ஆரம்பிக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.